சொல்லலாம் ஏது சொல்ல எனக்கு ஒரு மன கஷ்டம். என்னவோ மனசுக்கு கஷ்டமாயி போச்சு. கஷ்டமா தான் இருக்குது. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தீர்த்துக்கணும்னா அதனால சொன்னா நான் கொஞ்சம் எடுத்துக்கல. அப்படியே சொல்றேன். சொல்லுமா. தப்பா நினைக்காத வாச்சரா. சொல்லுமா. வயசுக்கு வந்து நான் 9 வருஷம் ஆகுது. நீ வயசுக்கு என்னடா? நீ பொண்ணு இல்லையே. ஏன் வாச்சரா? எல்லாமே தப்பு தப்பா பண்றாங்க. பொம்பளைங்க வந்தா மட்டும் வயசுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, புட்டு கொடுக்குறாங்க, குஞ்சம் முட்டுறாங்க, கிண்ணம் கொடுக்குறாங்க, உட்கார வைக்கிறாங்க. நம்மளும் வயசுக்கு வந்துக்கிறோம். எப்படின்னு கேளு. நமக்கு எப்ப மீச முளைக்குதோ அப்ப நீ வயசுக்கு வந்த மாதிரி. மீச முளைக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ அவங்களாம் பொட்டை. அவன் மீச இல்லாதவங்களா பொட்டியா? போய் கொஞ்சம் உள்ள பாக்கறாங்க. நான் சொல்றேன். இவ கையில இசுக்குறான் மீச. போய் வந்து போட போட்டேன். சரி போய் வந்து நான் பொட்டை விடு. அதே கல்யாண ஆசை வந்துச்சு. ஆமா. நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். என்னடா? அப்பா அம்மா நானும் வயசுக்கு வந்துட்டேன். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. பொண்ணுலயே நல்ல பொண்ணு வரக்குறா. ஆமா குடும்பத்துக்கு அந்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். ஆமா. அவங்க என்ன பண்ணாங்க? டேய் காலத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிக்குதோ நீயே போய் கல்யாணம் பண்ணிட்டு வாடா. நான் பணத்தை மொத்தம் கூட தரேன். எடுத்துன்னு போய் நீயே பாத்துட்டு வாடான்ட்டாங்க. உனக்கு மனசுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி. ஆமா. நான் என்ன பண்ண அப்பா அம்மா கொடுத்த பணத்தை வாரி பாக்கெட்ல போட்டுன்னு இங்க இருந்து நேரா சுன்னிக்கு போனேன். ஏய் ஷேர் போய் சென்னை. உனக்கு நல்லா இருக்கு போல. டேய் பாத்தியா? இல்ல. ஆமா வாஜரா. சென்னைக்கு போனேன். அங்க போயிட்டு எல்லாம் எங்க தெரியுமா போனேன்? மெரினா பீச்சுக்கு போனேன். அங்கதான் பொம்பளை கூட்டம் அதிகமா இருக்குது. அந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சா நம்ம கல்யாணம் பண்ணி வந்துடலாம். நேரா போனேன். அங்க போய் பார்த்தா சுத்தி பார்த்தா எந்த பொண்ணும் சாரு செட் ஆகல. அது வந்து ஜோடியா போகுது. அங்க வர்றவங்க பூரா 10 பேருமே ஒத்தியா வரல. என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா ஆகி போச்சு. நமக்கு பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம். நம்ம பஸ் ஏறி கூட்டிட்டு போனான்னு யாரும் அப்படியே உட்கார பொண்ணு பார்க்க போன எல்லாம் ஜோடியா போது நமக்கு எந்த ஒரு ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன வரத்துல நேரம் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டுல வந்து நேரம் எங்க தென்னமலை உட்காந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து நேரம் எங்க அக்கா என்கிட்ட வச்சு என்கிட்ட வச்சு அப்புறம் நீ என்ன பொண்ணு பார்க்க போன? நீ மொக்கா கூட வந்துச்சு. அப்பா நினைக்காத வச்சுற அக்கா அந்த நேரம் பார்த்து நேரம் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அந்த உடனே என்னடா தம்பி நான் வந்த உடனே எப்பக்கா வந்து ஏதுக்கா வந்து என்ன அதுல கேப்பேன் மனசுக்கு அதாவது மூஞ்சி ஒரு சொல்லி வச்சிருக்கேன். என்ன காரணம் கேச்சு நடந்து வச்சுட்டு மொத்தம் அக்கா கிட்ட சொன்னேன். அட பாவி இதுக்காடா நீ போய் என்கிட்ட ஒரு பொண்ணுக்குது என் பொண்ணு முடிச்சு அக்கா பொண்ணா இருக்கும்போது நீ ஏடா ஊருக்குற பொண்ணு பார்த்தா? கேளு அக்கா விட்டு பொண்ணு 3 டிகிரி படிச்சுக்குது. அதனால நம்ம அதை கேட்கல. புரிய மாட்டாங்க. படிப்புனா 1ஆவதுல 9 வருஷம் பயிலு. நம்ம போய் கேட்க முடியுமா? மரியாதை கிடையாது. மரியாதை கேட்க முடியாது. சரி அக்காவே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? அக்கா விட்டு பொண்ணு திருமணம் செய்துட்டேன். ஆயி போச்சு 3 டிகிரி. 3 டிகிரி நான் படிக்கவே இல்லை. அதனால பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு முதல் இரவு சரி போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் பொண்ணு மேல கை வைக்கலான்னு பார்த்தேன். மனசு எதுவும் ஒத்துக்கல. என்ன 3 டிகிரி ஆச்சு. நம்ம அடகாலத்துக்கு நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? அடகால சாசி. அவரா நினைக்கும். சரி கொண்டாடி படிச்சுக்கிறான். அவளுக்கு படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டு அவளை தொடணும். அங்க போறியா நீ? படிச்சுக்கிறான்ல. அதனால நான் பண்ணிட்டேன். நேர பாய் தலைக்கு வெளியே வந்து படுத்துட்டேன். போயிட்டு வெடிச்சு 8 மணி ஆச்சு. நேரம் எங்க ஊர் தலைவர் போனேன். தலைவரே என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி 3 டிகிரி படிச்சுக்கிறான். என் பொண்டாட்டி நீ தான் வேலை கொடுக்கணும். பையா நீ மீசல பொட்டணும் பாரு. நீ தாடா சுத்தமான பொட்ட. தலைவர் விட்டுக்கிறா பொண்டாட்டியா? என்ன தப்பா நினைக்கிறா? என் முன்னாடி கவர்மெண்ட் வேலை பார்த்தா இதெல்லாம் சொல்றீங்க. வேலை வாங்கி கொடுக்காங்க. அதான் சொன்னேன். நீ தப்பா நினைக்கிறா? அவரு சொன்ன உடனே அவரு என்ன பண்ணாரு? டேய் நீ முன்னாடி படிச்சுக்கிறாளா? அவருக்கு நான் வேலை வாங்கி தரேன். ஆனா கொஞ்சம் லஞ்சம் சொல்லணும்னாரு. பணம். நான் என்ன பண்ணுவேன்? சரி போனேன். எவ்வளவு ஐயான்னு கேட்டேன். 2,85,000
வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆ, ரெண்டு பணமா ஆமா 2,85,000. நான் என்ன பண்றது? என்கிட்ட பணமும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நானும் காண்டா எனக்கு கூலி. நேரா போன இங்க அது வேற நீ கிடையாது வேற இல்ல பின்ன அந்த 3 கேள்விக்கு யாரா பதில் சொல்லிட்டாங்கன்னா பணம் கிடையாது. அது இல்ல கிடையாது சொந்த மாதிரி. ஆமா நேரா இங்க தொலைபலத்துக்கு போனேன். சிவபால வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு. ரொம்ப கட்டியா கும்பாக்குறாரு. போய் ஐயா என் முன்னாடி 3 டிகிரி படிச்சுக்கிறா. அவருக்கு நான் வேலை கேட்டேன். தலைவர் 2,85,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. அவர் கேட்டுக்கிறான்னு சொன்னேன். நல்ல மச்சான் பரவாயில்ல. எங்க ஏமாத்தி எங்க சம்பாதிச்சாலும் நமக்கு தெரியாது. கேட்ட உடனே இருந்தாலும் கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டாரு. எங்க கொள்ளாச்சாலும் தெரியாது, நமக்கு தெரியாது. சிவபால வாத்தியார் கொடுத்துட்டாரு. நான் எடுத்துட்டு நேரா எங்க தலைவர்களை கொடுத்துட்டு நான் நேரம் ஆட்ட ஆடுறதுக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு 6 மாசம் ஆகி போச்சு. நாடகத்தையே வரல, தொடர்ந்து பார்த்தோம். ஏன்னா முன்னாடி வேலை வரப்போதா பின்னா பின்னா போயிட்டா நேரம் 6 மாசம் வீட்டுக்கே வரல. திடீர்னு ஒரு நாள் என் முன்னாடி எனக்கு போன் பண்றான். ஓத்த ஓத்த எங்க இருக்கிறேன்னு கேட்டேன். பின்னாடி பொண்ணு அந்த மாதிரி இங்க தான் பாரத அடிக்கிற நாடு விஷயம் கேட்டேன். இது மாதிரி 2,85,000 ரூபாய் கொடுத்து தலைவர்கள் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்க சொன்னேன். கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. என் கையில ஆர்டர் காப்பி இது. வேலைக்கு ஆர்டர் காப்பி ஆர்டர் காப்பி இருக்குது. இனிமேல் நாடகத்துக்கே போவாத. ஆர்டர் காப்பி இருந்தா ஆர்டர் காப்பி அதான் மாதிரியா ஆர்டர் காப்பி இருக்குது. இனிமே நாடகத்துக்கு நீ போவாத, நேரா வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நைட்டு ஃபுல்லா என்னத்துக்கு கண் மூச்சு கடணும், நின்று வரணும், உதவாங்கி கடணும். சரி கொண்டாடி கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, நேரா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பையன் தூக்கி வாங்கி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். ஊரை வந்து இறங்கணும்னு இன்னும் 2 சந்தோஷம் அதிகமாகி போச்சு. ஏன்னு கேளு, கொண்டாடி தான் கவர்மெண்ட் வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேரா இன்னொரு ஆளுகிட்ட ஒருத்தர்கிட்ட போனேன். எங்க யாரு கேளு, இதே சொரக்கோலத்தூர் 2வது வாதியார் அங்கு அவர்கிட்ட போனேன். நடத்த வைக்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் கடன் வாங்கினேன். அது எதுக்கு நிற்கிறது? 5,000 ரூபாய் தெரியுமா? இப்ப நீ பார்த்தா என்ன சொல்லுவ? என்னடா தம்பி மனைவி கவர்மெண்ட் வந்துச்சு, பாத்தி வைப்பியா வைக்க மாட்டியா? இப்பெல்லாம் வந்து எந்த செட்டதுக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு வயசுக்கு வந்தாலும் சரி வயசுக்கு போனாலும் சரி மொத்தத்துக்கு பாட்டி இதுவே கிடையாது. எதுக்கு போனாலும் சரி ஆமா நீ என்னதான் சாப்பாடு போடு என்னன்றா தெரியுமா? சாப்பாடுக்கா வந்தா அதான் கேக்குறான். அதனால பணம் 10 பேர் வர வச்சேன். 5,000 ரூபாய்க்கு டேய் 10 பேர் வாங்க. யாருக்கு என்னென்ன வேணுமா? பால் சாப்பிடு பால் சாப்பிடு, பழம் சாப்பிடு பழம் சாப்பிடு, பீர் சாப்பிடு பீர் சாப்பிடு, பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு மொத்தம் எவ்வளவு கடன் வாங்கிக்கலாம்? 15,000. அதுக்குண்டா 1,85,000 மொத்தம் சேர்த்தா 3,00,000 ரூபாய் பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலை கத்துக்குது. சம்பளம் எம்மா இருக்குமோ கடன் வாங்கின துண்டாடி மூச்சில் விசிறிக்காத சொல்லுவாங்க. ஒரே மாதத்துல சம்பளம் எவ்வளவு இருக்கும் கவர்மெண்ட் வேலை? பொண்டாடி 3 டிகிரி படிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாடி போன எங்க நீங்க ஆர்டர் காப்பி எத்தாடி சம்பளம் எழுதிருப்பாங்க இல்லையா பாக்கலாம்னு சொல்லிட்டு நேரா வச்சு வந்து என் கையில கொடுத்துட்டா. அந்த ஆர்டர் காப்பி எடுத்து போய் நடுவிட்டாங்க வச்சுட்டு நானும் என் பொண்டாட்டியும் குளிச்சுட்டு வந்து தேங்காய் வச்சுட்டு கல்பத்தி ஏற்றி கீழே இருந்து கும்பிட்டு ஆர்டர் காப்பி ஒரு மணி தீச்ச முடியும் ஒரு மணி உள்ள கை விட்ட வெளி வச்சு வெள்ளை கலர்ல வச்சு வச்சிடறேன். 1/2 அடி அகலம் சைலன்ஸ் 1/2 அடி அகலம் 1 அடி நீட்டு வெள்ளை கலர்ல நல்லா திக்னஸா இம்மா ஜெய்சல் வச்சு என்ன அது ஆர்டர் காப்பி வந்துக்குது. பரவாயில்லையே இவ்வளவு பெருசு வந்துக்குது. பணமா வரும் இன்னும் அம்மா இருக்கும். வருஷமாயி போச்சு. ஒரு பைசா கூட கிடையாது கிடையாது. போக ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் பக்கத்துல எப்படி ஆர்டர் எழுதிருப்பாங்க அமௌண்ட் இவ்வளோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அந்த ஆர்டர் காப்பி எடுத்து அந்த முதல் ஏட்டை ஓபன் பண்ணி பிச்சு இப்படி பார்த்தேன். பார்த்தா ஏறி விளையாட்டி ஆடுறது. எனக்கு தெரியும் கோரத்து கோரன்னு சொல்லிட்டு தலைவர் ஏறி விளையாட்டு போட்டு கொடுத்துட்டு கொடுக்குறாரு. 3 லட்சம் ரூபாய் கடை கோவிந்தா கோவிந்தா.
ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டியா ஒரு நாளைக்கா 240 ரூபாய். ஓ ஏமாச்சமா சுட்டு நீ வந்து போலாம் அப்படித்தானே ஒருத்தன் சொல்றான். வந்த வருமானத்திலே டாடா ஏசி வாங்கிட்டாங்க ஒருத்தன். ஏய் தமிழாட்சி மண்டபோதி வந்திருக்கக்கூடிய அபிதானோ யார் என்று விளக்கம் யாரு என்ன யாரு ஒப்பம் பெருனா ஓத்தா பெருனா சாப்பிட போய் வந்து பணம் கிடையாது உங்களுக்கு. நீ ரெண்டு சாப்பிட நம்ம வீட்டுல குடுறா